இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, யார் கோலை? யார் தாங்க இந்த உலகத்தில் கோலை? உனக்கெல்லாம் கோபமே வராதா? அவன் உன்னை இப்படி திட்டானே, அவனை போட்டு அடிச்சு உதச்சி ஒரு வழிக்கு நீ கொண்டு வந்துடக்கூடாது? ஏன்னா கோலையா அப்படின்னு நம்ம பார்த்து நிறைய பேர் பேசுவது உண்டு. ஆனால் நமது வாழ்க்கையின் அர்த்தங்களை முழுமையாக அறிந்து கொள்ள நமது செயல்களும் எண்ணங்களும் மாற்றத்தை கண்டுவிட வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். யார் கோலை? சற்று சிந்திக்க வார்த்தை அழைக்கிறது. வார்த்தையோடு கடந்து போகலாம் வாங்க. உங்களுக்கும் கோபம் வருந்தானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசியும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, ஏண்டா டேய், அவங்கிட்ட இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிற்கிறையே, திரும்பி ஒரு அடியாவது கொடுத்து விட்டு வந்திருக்க கூடாதா என்று வீராப்பாக பேசுபவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். மற்றவர்களிடம் சற்று வளைந்து கொடுத்து விட்டால், ஏமாற்றத்தை சந்தித்து விட்டால், விட்டு கொடுத்து விட்டால், பாவம் என்று எண்ணி மன்னித்து விட்டால் அவர்களெல்லாம் கோழைகள் என்ற பட்டத்தை சுமந்தே வாழ வேண்டியிருக்கிறது. அவனுக்கெல்லாம் பொழைக்க தெரியாதுங்க. அவன் பாரு அடிச்சுட்டான், இவன் ரொம்ப நல்லவன் மாதிரி அமைதியா நிற்கிறான் பாரு, இவன் ஒரு கோழை என்று நம்மை பார்த்து எள்ளி நகையாடுகிறார்கள் மனிதர்கள். உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறுக்கண்ணத்தை திருப்பி காட்டுங்கள் என்று மத்தேயு 5:39 ஆண்டவர் சொல்லுகிற போதனை கோழைத்தனத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இருக்கிறது என்று சிலர் கருதுகின்றார்கள். ஆனால் நமது காந்தியடிகள் ஒரு கூற்றை தந்திருக்கிறார். ஒரு கருத்து அழகாக ஆண்டவர் இயேசு கூறுகிற இந்த கருத்தோடு ஒத்து போகிறது. அடி வாங்கிவிட்டு திரும்பி அடிப்பதற்கு தேவைப்படும் வலிமையிட அடித்த மனிதன் தன் தவறை உணரும் வரை அடி வாங்கியவன் பொறுமையோடு இருப்பதற்கு வலிமை அதிகம் தேவை. பொறுமையோடு இருப்பவர்களே வலிமை வாய்ந்தவர்கள். இப்படிப்பட்ட வலிமையானவர்கள் எண்ணிக்கையில் மிகவும் குறைவு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாதிப்பை சற்று அனுபவித்து விட்டால் உடனே கோப அக்னியை கொட்டிவிடும் வேகமாக பலருக்கு இருக்கிறது. ஆனால் பாதிப்பை தந்த மனிதன் தன் நிலையை உணர்ந்து திருந்திக் கொள்ள கால அவகாசம் கொடுக்கும் விவேகம் சிலருக்கே உண்டு. அப்படிப்பட்ட சிலரில் தலைச்சிறந்தவராக வாழ்ந்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லலாம். ஆம், உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள் என்று சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்ப தன்னை அடித்து உதைத்து வதைத்து தன்னை வதைத்த கூட்டத்துக்காக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் இயேசு வானக தந்தையை நோக்கி இவ்வாறு ஜெபித்தார். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று லூக்கா 23:34 அவர் அருமையாக சொன்னார். இன்னும் அவரை வதைக்க அவர்களிடம் தன்னையே கையளித்தது எத்தனை மேன்மையாக இருந்தது. அடிச்சா திருப்பி அடிக்கணும்டா, அடிக்க அடி, உதைக்கு உத அப்படின்னு சொல்ற மனிதர்கள் மத்தியில் ஆண்டவர் நீ கோலை இல்லை, பொறுமையாக இருப்பதால் என்று கற்றுத்தருகிறார். எருசலேம் ஆலயத்தில் சாட்டையை பின்னி வியாபாரிகளை துணிச்சலோடு துரத்திய இயேசுவுக்கு சிலுவை சாவை ஏற்கும் போது துணிச்சலும் தைரியமும் இல்லாமல் இல்லை. அவர் அங்கே கோழையாக நிற்கவில்லை. எனவே நற்செய்தியில் இயேசு சொல்லும் அறிவுரை கோழைத்தனத்தை கற்றுத்தரும் போதனை அல்ல, நமது ஆளுமையில் இன்னும் வலிமையை திரட்டிக் கொள்ள கற்றுத்தரும் அறிவுரை. வழி தவறியவர்கள், கெட்டுப்போனவர்கள், நம்மை தவறாக புரிந்து கொண்டவர்கள் தங்களை சீர்திருத்திக் கொள்ள நமது மறுகண்ணத்தை காட்டும் பொறுமையும் மனப்பக்குவமும் இயேசுவை போல நமக்கும் இருக்க வேண்டிய வலிமையையும் அருளையும் தான் இறைவன் இன்றைய நற்செய்தியில் நமக்கு உணர்த்த விரும்புகிறார். யார் இந்த உலகத்தில் கோலை இல்லைங்க. பொறுமையோடு இருக்கிறான் அப்படின்னா அந்த மனிதன் நன்மைத்தனத்தை வித்துடுகிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஒரு மனுஷன் பொறுமையாக இருக்கிறான் அப்படின்னா அவன் கோலை இல்லை. அவன் ஆண்டவரது வார்த்தையை பின்பற்றி அன்பின் அடிசுவட்டை ஒவ்வொரு நாளும் கற்றுத்தர விரைகிறான் என்பதைத்தான் இறைவன் சொல்ல விரும்புகிறார்.
அதை அறிந்து உண்மையுள்ள மனிதர்களாக வாழ்வோம். ஆசீர் நமக்கு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, கோழைத்தனம் என்று எங்களை உற்று நோக்குவர்கள் மத்தியிலே நாங்கள் நன்மைகளை வித்திட்டு பொறுமையோடு ஒவ்வொரு செயல்களையும் கையாள எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.